அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 56 உங்கள் முன்னே அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பெண்ணையாற்றினுடைய அணைக்கட்டுகளை பற்றி சற்று சிந்திக்கலாம் என கருதுகிறேன். அணைக்கட்டுடைய நோக்கமே ஆற்றிலே மழை காலங்களிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற பொழுது அந்த நீர் மிகுதியாக சென்று கடலிலே கலக்கிறது. அவ்வாறு கலக்க விடாமல் ஒரு அணையை கட்டி மிகுதியாக வரக்கூடிய நீரை இரு மலைகளுக்கிடையே ஒரு அணைக்கட்டினூடாக தேக்கி வைக்கிற பொழுது மழை இல்லாத காலங்களிலே வறட்சி காலங்களிலேயும் நீரை பயன்படுத்தலாம், வேளாண்மை செய்யலாம் என்கிற கருத்தோட்டம்தான். ஆக அந்த அடிப்படையிலே பல ஆறுகளிலே இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் சரி, இந்தியா முழுவதும் சரி, தமிழகம் முழுவதும் பல ஆறுகளிலே பல அணைகளை கட்டியிருக்கிறார்கள். காவிரியிலே மேட்டூர் போல, வைகை நதி போல, இதுபோல் பெண்ணையாற்றிலேயும் பல ஆறுகளிலே பெண்ணையாற்றிலும் பல அணைகளை கட்டியிருக்கிறார்கள். நம்ம முன்பு சொன்னது போல பெண்ணையாறு மைசூர் நாட்டை கடந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரி வட்டத்தில் நுழைந்து பாய்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வட்டத்தில் அதன் குறுக்கே 2 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணகிரி வட்டத்தில் கட்டப்பட்டுள்ள முதல் அணைக்கட்டு தான் அந்த கிருஷ்ணகிரி அணைக்கட்டு என்பது. இது காவிரிப்பட்டினத்திற்கு வடமேற்கிலே ஒரு 4 கல் தொலைவில் இருக்கிறது. அது 2 மலைகளுக்கு இடையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் அகலமுடன் ஆறு பாய்கிற இடத்தில் இது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அணைக்கட்டினாலே தேக்கப்பட்டுள்ள நீர் ஒரு 7500 ஏக்கர் பரப்புள்ள நிலங்களுக்கு வளம் சேர்க்கிறது. இதுதான் முக்கிய நோக்கம், இதுதான் சிறப்பு. அதிலிருந்து பல கால்வாய்களை இடப்பக்கம் வலப்பக்கம்லாம் வெட்டி கொண்டே சென்று கிளைகளாக உடம்பில் எப்படி இரத்த நாளங்கள் ஓடுகிறதோ அதுபோல் நிலங்களை கொண்டு செல்கிறது தான் அந்த கால்வாய்கள் என்பது. அணைக்கட்டு, அதை சுற்றி சில கால்வாய்கள். அந்த அமைப்பு எல்லோருக்கும் மனதிலே பதிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக 1875ஆம் ஆண்டிலே இந்த சேலம் மாவட்ட தலைவராக இருந்தார் தாம்சன்கிறவர். வெள்ளக்காரன் காலம் 1875. இந்த தாம்சனுங்கிறவர் ஒரு திட்டம் தீட்டினார். என்னங்க, இந்த கிருஷ்ணகிரி அணைக்கட்டை கட்டணும். பாருங்கள், வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆண்டு சுரண்டி பணத்தெல்லாம் கொண்டு சென்றாலும் கூட சில நல்ல ஆக்கங்களும் செய்திருக்கிறார்கள். நோக்கம் நிறைய விளைச்சல் வந்தால் நிறைய நமக்கு வரி வரும் கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்டினுடைய நிலையான வளம் பெறுகிறது இல்லைங்களா? அப்படி சிந்திச்சிருக்கான் அந்த தாம்சனுங்கிற ஒரு வெள்ளைக்காரன். ஆனால் என்ன காரணம் பற்றியோ அந்த முழுசாக நிறைவேறலை. அந்த திட்டமோடு நின்று போச்சு. அதற்கப்புறம் 1955 இதை துவங்கினார்கள். 1959 4 ஆண்டுகளிலே இந்த அணை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. வெள்ளையர் காலத்திலே நிறைவேறவில்லை. இந்த அணையுடைய உயரம் ஒரு 75 அடி உயரம், 3251 அடி நீளம், அதனுடைய அகலம். ஆக உயரம் 75 அடி, நீளம் 3251 அடி. ஆகினால இப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு அணை ஒரு 7500 ஏக்கர் நிலங்கள் இதனால் பயன்பெறுகின்றன என்று நாம் பார்த்தோம். அடுத்தது நெடுங்கல் அணைக்கட்டு. இதை பற்றி நான் முன்பே குறிப்பிட்டேன். இது காவிரிப்பட்டினத்திற்கு கிழக்கில் ஏறத்தாழ ஒரு 5 கல் தொலைவிலே நெடுங்கல் என்கிற இடத்திலே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதை 1877, அதுவும் வெள்ளைக்காரன் தான் பாருங்கள். இதன் மேலே 1877 தொடங்க பெற்று 1878 11 ஆண்டு கட்டியிருக்காங்க இந்த அணையை. கொஞ்சம் பெரிய அணை தான் இது. அது பல ஏரிகள், இந்த பாரூர் போன்ற பெரிய பெரும் ஏரிகளெல்லாம் நிரப்புது. ஒரு ஏரினா 688 ஏக்கர் நிலப்பரப்பு அந்த ஏரி. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கணும் பாருங்கள். அதுபோல் பல ஏரிகளை நிரப்பி வேளாண் மக்களுக்கு பெருந்தொண்டு செய்கிறது இந்த நெடுங்கல் அணைக்கட்டு. அடுத்தது திருக்கோளூர் அணைக்கட்டு. ஆக இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பயன்படுகிற இந்த பெண்ணையாறு வடார்காடு மாவட்டத்தில் உள்ள செங்கம் கணவாய் காடுகள் வழியே பாய்ந்து தென்னார்காடு மாவட்டத்தை அடைகிறது என்ற செய்தி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அங்கே திருக்கோளூருக்கு கிழக்கே ஒரு 4 கல் தொலைவிலே ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது.
அது 1864 கட்டப்பட்டது. இதுவும் வெள்ளைக்காரங்காலத்தில் தான். 1864 கட்டப்பட்டது. அப்பொழுது அதனுடைய நீளம் வந்து 1200 அடி. வெள்ளையர்கள் கட்டிய பொழுது 1200 அடி நீளத்திலே 1864 கட்டினார்கள். என்னாச்சுன்னா இந்த 1810 ஆண்டு கழித்து 1874 ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் வந்து அந்த அணையோட வடப்பகுதியை அழித்து விட்டது. அதனால் என்ன செய்தானா வெள்ளைக்காரன், அடுத்த ஆண்டிலேயே அவ்வணை பலமாக புதுப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட நீளம் 1791 அடியாக நீளம் மிகப்பெரிய அணையாக மாறியது. ஏன்னா இந்த 1874 எழுந்த இந்த வெள்ள பாதிப்புனால இதுலேயும் வந்து பல கால்வாய்கள் 2 பக்கம் அணையோட 2 பக்கங்களிலும் பல கால்வாய்கள் பல ஊர்களுக்கு ஓடி பல கிராமங்களையும் பல ஏரிகளையும் குளங்களையும் நிரப்பி வயல்களுக்கு நீர்வளம் சேர்க்கின்றன. அதனால் கோவலூர் வட்டம், கடலூர் வட்டம், விழுப்புரம் வட்டம் ஆகிய 3 வட்டங்களுக்கும் இது பயன்படுது. நான் சொல்கிறதெல்லாம் அந்த மாவட்டங்கள்லாம் பிரிகிறதுக்கு முன்னே, அப்போ வட்டமாக இருந்தது எல்லாம். நீரினாலே ஏறத்தாழ 25,000 ஏக்கர் நிலவிட பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். 25,000 ஏக்கர் இந்த அணையினாலே பயன்பெறுகிறது. பெண்ணையாற்றினுடைய கால்வாய்கள் கோவலூர், ஆனாங்கூர், பாக்கம், வளவனூர் முதலிய ஊர்களில் உள்ள ஏரிகளை நிரப்புகின்றன. இந்த ஏரிகளுடைய நீரால் ஏறக்குறைய 5,000 ஏக்கர் நிலம், இந்த ஏரி மட்டுமே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிகளில் ஒரு 5,000 ஏக்கர் நிலம் சாகுபடிக்கு பயன்படுகிறது. அடுத்தது இந்த பெண்ணையாற்றினுடைய ஒரு முக்கியமான அணைக்கட்டு தான் இந்த சாத்தனூர் அணைக்கட்டு. இது செங்கவட்டத்தில் உள்ள சாத்தனூர் என்னும் சிற்றூருக்கு 4 கைல் தொலைவில் இருக்கிறது. சின்னப்பூண்டி மலைக்கணவாயினுடைய இடையிலே ஒரு நீர்த்தேகம், இதுதான் இந்த சாத்தனூர் அணைத்தேக்கம். அணையினுடைய நீளம் 2583 அடி, அவ்வளோ பெரிய அணைக்கட்டு இது. உயரம் 147 அடி. 700 கோடி கனஅடி அளவுள்ள நீரை தேக்கி வைக்கக்கூடிய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அணை கட்டப்பட்டுள்ள இடத்துல ஆற்றின் இரு மருங்கிலும் வாய்க்கால்கள் வெட்ட முடியாத அளவுக்கு பாறைகளில் நிறைந்தது. இது இந்த அணையினுடைய ஒரு சிறப்பு குணம், அதை சொல்லி ஆகணும். பெரும்பாலும் அணைக்கட்டெல்லாம் இருக்குன்னா அணைக்கட்டிலிருந்து அங்கேருந்து கால்வாய்கள் பக்கவாட்டிலே இரு பக்கம் அணையினுடைய இரு பக்கமும் கால்வாய்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதையும் கட்டுவாங்க, அதையும் கால்வாய்களையும் கட்டி தான் அணையும் சேர்த்து கட்டுவார்கள். இந்த அணை கட்டினவங்க 2 பக்கம் இருக்கிற மலையில் கட்டும் பாறை, அதனால் பக்கவாட்டிலே கால்வாய்களை வெட்ட முடியல. ஆனால் இந்த ஒரு அணைக்கட்டு மட்டும் சிறப்பு என்னென்னா, ஆற்றிலேயே 4 கல் தொலைவு வரும். வழக்கமாக எப்படிங்க, ஒரு ஆற்று அணை கட்டியாச்சுன்னா அங்கேருந்து கால்வாய்கள் பிரிஞ்சிடும். இங்கே பிரிக்க முடியல, மறுபடியும் ஆறே தான் தொடருது. அணைக்கட்டுக்கு அப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர் இந்த ஆற்றிலேயே நீர் ஓடுது. ஆற்றிலேயே ஓடி 4 கல் தொலைவில் விடப்படும். அங்கே ஒரு சின்ன ஒரு அணையை கட்டியிருக்காங்க. 4 கல் தொலைவில் ஆற்றின் குறுக்கே மற்றும் ஒரு அணையை கட்டியிருக்கிறார்கள். அந்த நீர் தான் வாய்க்கால் நிரப்புவதற்காக கட்டப்பட்ட ஒரு அணை. அது அந்த அணையோட நோக்கமே அந்த நீரை வாய்க்கால் வழி இருபுறமும் செலுத்துவதற்காகத்தான். அது அந்த நீரை 2 பக்கமும் எடுத்து செல்கிறது. அது செங்கம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 22 கிலோமீட்டர் ஓடுது அந்த வாய்க்கால்கள். ஏறத்தாழ 16,700 ஏக்கர் பரப்புள்ள புதிய நிலங்களை புதுசாக, அதுக்கு முன்னெல்லாம் வளம் கிடையாது அந்த ஊரெலாம். இந்த அணை கட்டினாலே புதிதாக ஒரு 16,700 ஏக்கர் நிலங்கள் பாசனத்திற்கு வந்தன. இந்த அணையிலிருந்து திருக்கோளூர் அணைக்கும் தண்ணி விடுகிறார்கள். அதனால் திருக்கோளூர் வட்டத்தில் ஒரு 3,138 ஏக்கர் அதிகப்படியாக பயன்படுகிறது. இது 1904 திட்டமிடப்பட்டது. 1954 தான் அது பயனளிக்காமல் இருந்தது. 1954 அப்புறம் தான் இது முதல் 5 ஆண்டு திட்டத்திலே கீழ் வேலை தொங்க பெற்று, இதுங்க இந்த 2வது அணை சொல்கிறேன். இது இன்று நல்ல பயன்பாட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் புதிய அணைன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் வட்டத்தில் உள்ள எல்லிஸ் சத்திரத்துக்கு அருகில் பெண்ணையாற்று குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு சிறப்பு இந்த நதி பற்றி நான் சொல்லியாக வேண்டும். மழை நீர் வராத, அதாவது ஆற்றிலே நீர் வராத பொழுதும், பெண்ணையாற்றுடைய நீரில்லாத காலங்களிலும் கூட ஆற்று மணலுக்கு அடியில் எப்பொழுதும் நீரோட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஆற்றுக்குள்ளே பல கால்வாய்கள் வெட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து நீர் பாய்ச்சி எடுக்கிறார்கள். வள்ளுவர் சொல்வார் இல்லைங்க, ஆற்று பெருக்கற்றடிகளும் நாளுவம் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும்.
ஆனால் இந்த கிருஷ்ணகிரி வட்டத்தில் காவிரி பட்டணத்துக்கு தெற்கே ஆற்று மணலில் பல கால்வாய்கள் வெட்டப்பட்டுள்ளன. அந்த கால்வாயுடைய நீர் என்ன செய்யணும்னா முழுவதும் விளைச்சல் பயன்படுது. பெண்ணை ஆற்றிலும் மலட்டாற்றிலும் நீர் இல்லாத காலங்களிலே விழுப்புரம் கோலூர் வட்டங்களில் இந்த ஆற்று மணலில் பல கால்வாய்கள் தோண்டுகிறார்கள். அது பல கிலோமீட்டர் தொலைவிலே ஊற்று நீரை கொண்டு செல்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஊற்று நீர் ஏறத்தாழ 500 ஏக்கர் பரவல பாருங்கள். தண்ணி இல்லை ஆற்றில், ஆனால் ஆற்றிலே கால்வாய்களை தோண்டி அந்த ஊற்று நீருக்கு பாருங்கள், அதை வச்சு 500 ஏக்கர் பாசனம் செய்கிறார்கள். விழுப்புரம் வட்டத்தில் மணற்பாங்கான இடங்களில் இது இன்னொரு சிறப்பு. இயற்கை நீரூற்றுக்கள் அப்படியே தானால் மேலேருந்து தண்ணி நீர் வந்துக்கிட்டே இருக்கும். விழுப்புரம் வட்டத்தில் மணற்பாங்கான இடங்களில் இயற்கை ஊற்றுக்கள் இருக்கின்றன. அது பெண்ணையாற்று அடியில் ஓடுகிற நீரோட்டத்தினுடைய தாக்கமாக இருக்கலாம், விளைவாக இருக்கலாம் என்று நில அறிஞர்கள் கருதுகிறார்கள். நிலநூல் அறிஞர் சொல்கிற கருத்து என்னன்னா, இது பெண்ணையாற்றின் அடியில் ஓடுகிற நீரோட்டம் தான். வெளியில் ஆறு ஓடாத மாதிரி தெரியும், ஆனால் கீழே பெண்ணையாறு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் சில இடங்களிலே மணற்பாங்கான இடங்களிலே விழுப்புரம் மட்டத்திலே இயற்கை நீரூற்றுகள் தரைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இயற்கை நீரூற்று ஓடுகிற அந்த சிறிய கால்வாய்களாக பாய்ந்து அது சிறிய குளம் ஏரி போன்றவற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த நீரூற்று கால்வாய்கள் குறிப்பிடத்தக்கவை 3 தான். அதான் வழுதாரெட்டி கால்வாய், சின்னபாபு சமுத்திர கால்வாய், பில்லூர் கால்வாய். இது 3 கால்வாய் நம்ம சிறப்பாக சொல்லலாம். இதில் இயற்கை நீர் ஊற்று என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி இந்த பெண்ணை தாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த வளத்தை ஊட்டுது பாருங்கள். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். பல வழியிலே பெண்ணையாறு என்னும் தாய் தன்னை நம்பியிருக்கும் குடிமக்களை இன்முகத்தோடு காற்று குடி ஓம்பி கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது பெண்ணை நாட்டு வரலாறு. இந்த பெண்ணை நாடுனா எது, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்ணை நாடு என்பது எது? பெண்ணையாறு நான் முன்பு சொன்னது போல் மைசூர் நாட்டில் 53 கல் தொலைவு பாய்கிறது. பின்பு சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி வட்டத்தில் நுழைகிறது. பின்னர் வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த செங்கு வட்டத்தில் பாய்கிறது. பின்பு தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி, திருக்கோளூர், கடலூர் வட்டங்களிலே பாய்ந்து கடலில் கலக்கிறது. இந்த நீரோட்ட முறைமையை நான் சொல்லிவிட்டேன். அடுத்து சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் சேர்ந்த நிலப்பகுதி இருப்பாருங்க, அதுக்கு கொங்கு நாடு என்று பெயர். எதுங்க? சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி வட்டங்கள். எனவே சேலம் மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரி கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது இல்லைங்களா. செங்கம் தொண்டை நாட்டு பல்குன்ற கோட்டத்தை சேர்ந்தது. நடுநாடு என்பது பாலாற்றுக்கும் சிதம்பரத்துக்கும் வடக்கே உள்ள வெள்ளாற்றுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதி. எனவே பெண்ணையாறு பாயும் கள்ளக்குறிச்சி, திருக்கோளூர், கடலூர் வட்டங்கள் நடுநாட்டை சேர்ந்தவை. இப்போ பெண்ணையாறு பாயும் இந்த பல நாடுகளின் தொகுப்பையும் நாம் பெண்ணை நாடு என்று வழங்கப் போகிறோம். இப்போ இவ்வளோ நாடு சொல்லிட்டேன் நான். இவ்வளோ நாடு எல்லாம் சேர்ந்து இந்த பெண்ணை நதி பாயிற நாடுங்கிறனால பெண்ணையாறு பாயும் இந்த பல நாடுகளின் தொகுப்பைத்தான் நாம் பெண்ணை நாடு என்று அழைக்கப் போகிறோம். எனவே பெண்ணையாறு பாயப்பெறும் மைசூர் நாட்டின் வரலாறு, கொங்கு நாட்டு கிருஷ்ணகிரி வட்டத்து வரலாறு, தொண்டை நாட்டு பல்குன்ற கோட்டத்து வரலாறு, நடுநாட்டு வரலாறு என்ற 4 தொகுப்பு தான் இந்த பெண்ணை நாட்டு வரலாறு என்பது. இதை நம்ம ஒரு முன்னுரை போல மனசில் பதிவு வச்சுக்கணும். இந்த மைசூர் நாட்டிற்கு சங்க நூல்களிலே எருமையூர் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போல்லாம் தமிழ்நாடாக தான் இருந்திருக்கிறது. அப்போ அதுக்கு பேர் எருமையூர். அதை வடமொழியில் எருமையூர், மைசூர். இந்த மைசூர் தான் பின்னால் மைசூராக மறிவிற்று என்று சொல்வார்கள். சங்க காலத்திலே சிற்றரசர் பலர் எருமை நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அவருள்ள எருமையூரன் என்கிறவன் மிக சிறப்பானவன். அவன் பெருவெளிருள் ஒருவன். அவன் வெளிர் குலத்தை சார்ந்தவன் எருமையூரன். சேரன், சோழன் என்ற இருவரும் வேந்தரும் சிற்றரசர் 5 சேர்ந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது போர் தொடுத்தார்கள். பாருங்கள், ஒரு மன்னன், அவன் அத்தனையும் சிறுவன். அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பவன் ஒரு சிறுவனாக இருந்தான். சிறுவன்தானே என்று அவனை ஏளனமாக நினைத்து இந்த வேளிர் மன்னன் ஒருவன், சேர, சோழன் என்ற இருவரும் வேந்தர், சிற்றரசர் 5 பேர் சேர்ந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது போர் தொடுத்தார்கள். சிற்றரசர் 5 எருமையூரன் ஒருத்தன். அதுக்காக நான் இந்த கதையை சொல்கிறேன். இப்போ பாண்டியன் இளைஞன், வீர உணர்ச்சி, மான உணர்ச்சியும் மிக்கவன். அவன் தன் படைகளுடன் இந்த 7 எதிர்த்து போராடினான் தலையாங்கானங்கிற ஊரில். அதனால தான் அவன் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று பெயர் வந்தது.
ஆனால் இந்த மைசூர் நாட்டில் உள்ள அரையம் இருக்குது பாருங்கள் என்ற ஊரையும் அதனை சேர்ந்த நிலப்பகுதியும் இருங்கோவேள் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அரையம் என்கிற ஒரு பகுதி. பரம்பு மலையாண்ட பாரிவேள் இறந்த பின்பு அவன் நண்பனான கபிலர் அவன் மகளிரை அழைத்து கொண்டு அரையம் என்ற நகருக்கு சென்றார். அங்கு அரசனாயிருந்த இருங்கோவிலிடம் பாரி மகளிரை அறிமுகப்படுத்தி அவர்களை மணந்து கொள்ளும்படி கூறினார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை. ஆனால் நான் எந்த காரணத்தினாலும் பயமாக இருக்கலாம். அவன் மறுத்தான். கபிலர் மனம் வருந்தி அவனை விட்டு அகன்றார். இந்த செய்தியை புறநானூற்று பாடல்களில் 2 பாடல்கள் தெரிவிக்கின்றன. மைசூர் நாட்டினுடைய ஒரு பகுதியை பாணர் என்ற அரசவர் ஆண்டு வந்தனர் என்ற மைசூர் நாட்டு வரலாறு சொல்கிறது. பாருங்கள், மைசூர் நாட்டு வரலாறுலே பாணர் ஆண்டார்கள் என்கிற செய்தி அங்கே வருது. சங்க காலத்திற்கு பின்பு மைசூர் நாட்டை கங்கர் என்பவர் ஆண்டு வந்தனர். அவர்கள் தலைநகரம் தழைக்காடு. கங்கர் காலத்தில் தமிழகத்தின் பெரும் பகுதியை பல்லவர் என்ற புதிய மரபினர் ஏறத்தாழ 600 ஆண்டுகள், அதாவது சங்ககாலம் கிமு 3 கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 300. அப்போ கிபி 300 சங்ககாலம் முடிந்த உடனே பல்லவர் ஆட்சி கிபி 300 ஆரம்பிக்குது. அவங்க 900ஆம் ஆண்டு, 600 ஆண்டுகள். ஆக சங்ககாலத்தை தொடர்ந்து பல்லவர் ஒரு 600 ஆண்டு அவர்கள் ஆண்டு வந்தார்கள். கங்கர் பல்லவருடன் நட்பு கொண்டு தமக்கு வடக்கே வனவாசி ஆண்டு வந்த கதம்பருடன் ஓயாது போரிட்டு வந்தார்கள். அதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே பல்லவ பேரரசு மறைந்தது. அத்துடன் கங்கரது செல்வாக்கும் அழிந்தது. சோழ பெருநாட்டை ஏற்படுத்திய அந்த விஜயாலய சோழனுடைய தொடர்ச்சியாக வந்த முதல் ராசராசன் ஆட்சியில் கங்கநாடு கங்கப்பாடி என்ற பெயரோடு சோழருக்கு உட்பட்டிருந்தது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒய்ஸ்லர் என்ற புதிய மரபினர் மைசூர் நாட்டை ஆளத் தொடங்கினார்கள். 12, 13, 14ஆம் நூற்றாண்டுகளிலே அவர்களது செல்வாக்கு தமிழகத்தில் மிகுந்திருந்தது. ஒய்ஸ்லர் நாட்டுடைய செல்வாக்கும் அப்பப்போ இருந்துகிட்டே இருந்தது. 12, 13, 16 சேக்கிழார் காலங்கள். மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு ஒய்சாள பேரரசு மறைந்து போய்விட்டது. இந்த ஒய்சாளர் திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு பெண்ணை நாட்டையும், அதுக்காக இவ்வளோ வரலாறு சொன்னேன். இந்த ஒய்சாள நாட்டர் வந்தாங்க. இப்போ பெண்ணை நாடு என்பது எது என்பது இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன். அதனால் ஒய்சாளர் திருவண்ணாமலையின் தலைநகராக கொண்டு பெண்ணை நாட்டையும் சோழ நாட்டையும் சிறிது காலம் ஆண்டு வந்தார்கள். 14ஆம் நூற்றாண்டில் மைசூர் நாடு விஜயநகர ஆட்சிக்கு உட்பட்டது. சிற்றரசர் பிறந்த நாட்டை விஜயநகர பேரரசுக்கு அடங்கி ஆண்டு வந்தனர். அதுக்கப்புறம் நாடு ஷாஜி என்ற மகாராஷ்டிரர் ஆட்சியிலும் அவர் மரபினர் ஆட்சியும் சிறிது காலம் இருந்தது. பின்னர் முகலார் ஆட்சிக்கு உட்பட்டது. பின்பு ஹைதர் அலியாலும் திப்பு சுல்தானாலும் ஆளப்பட்டது. இறுதியிலே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டது. இன்று இந்திய குடியரசு ஒரு மாநிலமாக இருக்கிறது. இதுதான் மைசூர் ராஜ்யத்தினுடைய வரலாறு. இது எப்படி இந்த பெண்ணை நாடோடு தொடர்பு இருக்கிறது என்று காட்டுவதற்காக இந்த வரலாறுகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்து இப்போ கொங்கு நாட்டு வரலாற்றை பார்க்கலாம். கொங்கு நாட்டில் சிற்றரசர் பல ஆண்டு இருக்கிறார்கள். அவர்களுள்ள தகடூரை, இன்றைய தருமபுரி இருக்கிறீங்களா, தகடூர்னு பேர் அன்னைக்கு. அது அதியமான். பல அதிகமான்கள், ஒரு அதிகமான் இல்லை, பல அதிகமான் என்பது ஒரு பொது பெயர். தென்னார்காடு மாவட்டத்தில் பண்ணையாற்றுக்கு தெற்கே திரு அதிகை என்ற சிவத்தலம் ஒன்று இருக்கிறது. அதிகை என்ற ஊருக்கு பெயர் வந்திருப்பதை நோக்க பண்டைய காலத்திலே அதிகமானவர்களது ஆட்சி திருவதிகையில் வரையில் பரவி இருந்திருக்கலாம். அதிகமானவருடைய ஆட்சியால் அதிகை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதனால் கிருஷ்ணகிரிக்கு அண்மையில் இன்றைய தருமபுரி இருக்குது பாருங்கள். அதியமான் ஒருவன் திருக்கோயிலூரை தாக்கியதும் நோக்க மலைமான்களுக்கு அடுத்த நாட்டையே அதியமான்கள் ஆண்டு வந்தனர் என்று கருவதற்கு இடம் இருக்கிறது. தகடூரை தலைவராக கொண்டு ஆண்ட அதியமான்கள் மிகப்பெரிய வீரர்கள், கொடைகள் சிறந்தவர்கள். அவர்கள் ஒருவன் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி. அவன் தான் அவையார் ஆதித்தவன். பல்லாண்டுகள் வாழ்வளிக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை அவையாருக்கு உண்ண கொடுத்தவனும் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி தான். அவன் திருக்கோவலூர் அரசனான மலைமானுடன் போரிட்டவன். அவன் மரபினர் கிபி 11ஆம் நூற்றாண்டு வரையில் தொடர்ந்து நாடாண்டு வந்தார்கள். இதுதான் கல்வெட்டில் சொல்கிற செய்தி. இதுதான் கொங்கு நாட்டுடைய வரலாறு. ஆக அவர்கள் அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி இந்த திருக்கோலூர், பெண்ணை ஆறு ஓடுகிற திருக்கோலூருடைய அரசனான மலைமானுடன் போரிட்டார் என்பதுதான் இந்த கொங்கு நாட்டு வரலாற்றிலே நம்ம பெண்ணையாற்றோடு சேர்ந்து சிந்திக்க வேண்டிய பகுதி. அடுத்து தொண்டை நடுநாட்டு வரலாறு. தொண்டை நாட்டிலே கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான பல சான்றுகள் இருக்கின்றன. இந்த செங்கம் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூராயின் மலைகளிலே
கல்லாலான உளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மலைகளிலே இன்று வாழும் மக்கள் அவற்றை பயபக்தியோடு தமது கோயில்களிலே வைத்து வழிபடுகிறார்கள். இவற்றை பார்க்கிற பொழுது கற்கால மக்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அம்மலைப்பகுதிகளில் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது. கள்ளக்குறிச்சி வட்டத்தில் உள்ள குண்டலூர், கொங்கராயபாளையம், குகையூர் போன்ற இடங்களெல்லாம் திருக்கோளூர் வட்டத்தில் இருக்கிற ஜம்படை என்னிடத்தில் இருக்கிற பண்டைய மக்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டனர். புதைகுழிகள் நிறைய. மண்ணை தோன்றப்பி கீழே கற்பாறைகளால் சிறு அறைகள் போல இருக்கின்றன. அதற்குள்ளே எலும்புக்கூடுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யுதுன்னா, இப்போ இறந்தவர்களை உடம்பில் இருந்து எலும்பு துண்டுகள் இறந்தால பயன்படுத்தி பார்க்கிற பொழுது இரும்பு கருவிகளும் இருக்குது. அதனால் இரும்பு கால மக்களாக இருந்திருக்க வேண்டும். அதுபோல் திருநெல்வேலி மடத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் புதைகுழி கிடைக்குது பாருங்கள், அதுபோலவே இங்கேயும் இருக்குது. ஆக பழைய கற்காலம் புதிய கற்கால மக்களெல்லாம் வாழ்ந்த பழம்பெரும் பகுதியாக இந்த பண்ணையார் ஓடுகிற பகுதி இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள். ஏன்னா சங்ககாலம் செங்கம் வட்டத்தையும் அங்குள்ள மலைகளையும் நன்னன் ஆண்டு வந்தான். சங்க காலத்தில் இந்த பெண்ணையார் ஓடுகிற இந்த பகுதியை, செங்கம் மாவட்டத்தை அங்கே இருக்கிற பகுதிகளெல்லாம் நன்னன் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான் என்பதை இந்த மலைபடுகடாம் என்கிற ஒரு சங்க இலக்கியம் தெரிவிக்கிறது. தென்பெண்ணை ஆற்றினுடைய வடகரை பகுதி இருக்கு பாருங்கள், அக்காலத்தில் ஓய்மா நாடு என்று வழங்கப்பட்டது. அது கிடங்கில் என்பதுதான் அவனுடைய தலைநகர். கிடங்கில் என்பதுதான் இந்த ஓய்மா நாட்டினுடைய தலைநகர். அது இன்று திண்டிவனம் என்று வழங்குகிறது. ஒரு பகுதியாக இருக்குது, திண்டிவனம் ஒரு பகுதியாக இருக்கிறது. திருக்கோளூரை தலைவராக கொண்டு கல்லூராயின் மலைகள் வரையில் பரவி உள்ள நிலப்பகுதி சங்க காலத்தில் மலைமான் நாடு என பெயர் பெற்றிருக்கிறது. இந்த நாட்டை மலையன்மான்கள் என்ற அரசர்கள் சங்க காலம் முதல் ஏறத்தாழ கிபி 1300 வரையிலே அரசாண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி பண்ணையாற்றங்கரைக்கு இவ்வளோ பழமையான வரலாறு இருக்கிறது என்பதை நாம் மனதிலே பதிவித்துக் கொள்ள வேண்டும். வடார்காடு மாவட்டத்தினுடைய செங்கம் வட்டம்தான் நன்னன் நாடாக கருதுகிறார்கள். நன்னர் நாடு என்று ஒரு நாடு, நன்னன் நாடு. எதுன்னு கேட்டிங்கன்னா வடார்காடு மாவட்டம் செங்கம் வட்டம். அது தொண்டை நாட்டு 24 கோட்டங்களுள் பல்குன்ற கோட்டத்தை சேர்ந்தது. அம்மலையின் மீது வேந்தனது அரண்மனை இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது ஒய்மா நாடு. இந்த சங்க காலத்தில் ஒய்மா நாட்டை நெல்லியக்கோடன் என்கிறவன் ஆண்டு வந்தான். அவன் மிகப்பெரிய போர் வீரன். அவன் கைகள் மழை போல பயன்கருதாது பரிசை கொடுக்கும் சிவக்கும் கரங்கள், நல்ல ஒழுக்கமுடையவன், இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்றாவது சொல்லுகிற மனப்பாங்குள்ளவன். அதனால் அவன் மிக சிறந்த ஒரு மன்னனாக காலத்திலே போற்றப்பட்டான். அவனது வீர வரலாற்றை, அருள் வரலாற்றை சொல்லுகிறது தான் இந்த சிறுவனாற்றுப்படை. அதுபோல் மலைமான் நாடு என்பது எது என்று கேட்டால், இந்த மலைமான்கள் ஆண்ட பகுதிதான் மலைமான் நாடு என்ற பெயர். இந்த மலைமான் திருமுடிக்காரி என்பவன் மிக புகழ்பெற்ற ஒரு மன்னனாக இருந்தான் மலைமான்களிலே. அவன் தமிழ் வேந்தருள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்திலே போரில் உதவி செய்திருக்கிறான். முத்தமிழ் வானர்க்கும் பொன்னும் பொருளும் வழங்கியிருக்கிறான். முல்லைக்கு தேர் தந்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன் போன்ற வள்ளல்களுள் காரியும் ஒருவன். அவன்தான் அந்த மலைமான் திருமுடிக்காரி. அவனது குதிரை சங்கப்புலவர்களால் மிக பறக்க பாராட்டப்பட்டிருக்கிறது. அவன் கபிலர் என்ற ஒரு ஆண்பால் புலவரும் மாரோக்கத்து நப்பசலையார் என்கிற பெண்பால் புலவரும் பாடியிருக்கிறார்கள். அப்பெருமகன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராசிபுரம் வட்டத்தை ஆண்டு வந்த ஓரி என்ற சிற்றரசனுடன் கடும் போர் புரிந்தவன். அவனை பற்றிய பாடல்கள் புறநானூற்றில் காணப்படுகின்றன. மலைமான் மற்றும் முள்ளூர் மலை மிக சிறப்புடையது. மற்றொரு மலையமான் சோழி ஏனாதி திருக்கண்ணன். திருக்கண்ணன் என்பது இவனது இயற்பெயர். சோழி என்பது இவனுக்கும் சோழனுக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது. ஏனாதி என்றால் அந்த சிறந்த படைத்தலைவருக்கு சங்ககாலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர். இவன் சோழ அரசனுக்கு பேருதவி புரிந்தவன். முத்தமிழ் புலவருக்கு முறையறிந்து பரிசுகள் வழங்கியவன். மாரோகத்து நப்பசலையார் என்ற பெண் புலவர் இவனை பற்றி பாடியிருக்கிறார். இந்த மலையமான்கள் எப்பொழுதுமே சோழர்களோடு ஒற்றுமையாக இருந்தார்கள். அது எப்பொழுதுமே பகைவராக சொல்ல முடியும். ஒரு நேரம் பகைமை, ஒரு நேரம் ஒற்றுமை, இப்படி இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கிற பொழுது சோழன் குளமுற்று துஞ்சி கிள்ளி வளவன் ஒரு சோழ மன்னன்.
அவனுக்கும் இந்த மலைமாளுக்கும் பகைமை முற்றிற்று. கிள்ளிவளவன் வந்து இந்த மலைமானை வென்றான். வென்றதோடு இல்லை, அந்த மலைமானுடைய குழந்தைகளையும் கைப்பற்றி கொண்டு சென்றான். சென்று என்ன செய்தான்னா, சோழ நாட்டிலே ஒரு மண்ணிலே இந்த குழந்தைகள் புதைத்து தலை மட்டும் வெளியே இருப்பது போல் வைத்து பெரிய யானை விட்டு தலையை இடறுதல் என்று சொல்வார்கள். காலால் வெட்டி உதைக்கும், தலை தண்ணி சதுரி போய் விழும். அந்த குழந்தைகள் மண்ணுக்குள்ளே புதைப்பட்டு அழுதுகிட்டே இருக்குது. அப்போ தன்னுடைய தலையை இடறுவதற்கு அந்த 2 பெரிய பட்டத்து யானை மலை போல நகர்ந்து வருது. அதை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சுன்னு கை கட்டி சிரிக்க முடியாது, வாய்நாள் சிரிக்குது. ஆக அதுவரையிலே அழுது கொண்டு இருந்த அந்த சிறுபிடி தலை மட்டும்தான் ஒரு தலைக்கு வெளியில் இருக்குது. அந்த யானை வருவதை பார்த்தோடனே அதுக்கு மகிழ்ச்சி தாங்காமல் சிரிக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அழுகுது. இந்த சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வருது. ஆக இன்னும் சில நேரத்திலே யானை வந்து கலால் இடற போகிற நேரத்திலே இந்த கோவூர்கிழார் என்கிற ஒரு புலவர் ஓடி வந்து கிள்ளிவனை பார்த்து புத்திமதி சொல்கிறார். இந்த குழந்தைகளை பாரு, கூட்டத்தை பார்த்து மிரளுகிறது, தன்னை காலால் இடற வரும் யானையை பார்த்தோன்னே சிரிக்கிறது. இவ்வளோ கள்ளங்கபடமற்ற இந்த குழந்தையை கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? இது தேவையா? அதனால் அது வந்து இரக்கம் கொள்வது நல்லது, இந்த குழந்தைகளை நீ கொல்லாதே என்று புத்திமதி சொல்லுகிறான். பாருங்கள், இந்த புலவர்லாம் வெறும் பரிசில் பெறுவது மட்டும் நோக்கம் இல்லை, தன் வறுமை போக்க மன்னர்களுக்கு இடித்துரைக்கிற ஆலோசனை சொல்லுகிற ஒரு பெரிய நிலையிலே புலவர் இருந்திருக்கான்றதுக்கு இந்த கோவூர்கிழார் கிள்ளிவளவன் நிகழ்ச்சி ஒரு பெரிய சான்றாக சொல்வார்கள். அடுத்தது பாணர் நாடு. இது பாலாற்றுக்கு வடக்கே புங்கனூரிலிருந்து காலத்தி வரை உள்ள நிலப்பகுதியை கிபி 10ஆம் நூற்றாண்டில் பாணர் என்ற அரச மரபினர் ஆண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்ட நாடு பாணப்பாடி அல்லது பொம்பானப்பாடி என்று குறிப்புகள் கிடைக்கின்றன. கிபி 5ஆம் நூற்றாண்டில் திருவதிகை, பன்னுருட்டி, திருப்பாதிரி புலியூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த நிலப்பகுதி அது பாணராஷ்டிரம் என்று வழங்கியிருக்கிறார்கள். எதுங்க? திருவதிகை, பன்னுருட்டி, திருப்பாதிரி புலியூர் அது என்று சமண நூல்களிலே ஒரு செய்தி வருகிறது. இந்த சமண நூல் வருகிற செய்தி பாணராஷ்டிரம். அந்த பாணராஷ்டிரம் தான் பிற்காலத்திலே பன்னுருட்டி என அறிவிருக்கலாம். பன்ருட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க இன்றைக்கி. பாணராஷ்டிரம் எதுங்க? பன்னுருட்டி, திருப்பாதிரி புலியூர், திருவதிகை இந்த நிலப்பகுதி அது பன்னுருட்டி என அறிவிருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் கருதுகிறார்கள். இப்பாணர்கள் இந்த மாவலி மகாபலி இருக்காமல் கேரளா, அந்த பாணர் மரபினராக இருக்கலாம், பாணர் மரபினர் என்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த திருவல்லம் சிவன் கோயில் இருக்கிற கல்வெட்டு இதை தெரிவிக்கிறது. ஸோ பெண்ணையாற்று வளம் பெற்ற திருவதிகை, பன்னுருட்டி, திருப்பாதிரி புலியூர் என்ற ஊர்கள் அடங்கிய இந்த நிலப்பகுதி கிபி 5ஆம் நூற்றாண்டிலே பாணராட்டிரம் என்று வழங்கப்பட்டதை நோக்க சங்கத்தை அடுத்து இருக்கிற அந்த பிற்காலம் இருக்குது பாருங்கள், அப்பகுதி பாணரது ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்கலாம் என்று கருதுவதற்கு பெரும்பாலும் இடம் இருக்கிறது. இதுதான் இந்த பாணர் நாடு. இப்படி இந்த பெண்ணையாறு பாகிற நாடுகளை, பெண்ணை நாடு என்பது இத்தனை நிலப்பகுதிகளை அடங்கியதாக அது இருந்திருக்கிறங்கிற செய்தியோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த உரையை. அடுத்தது பெண்ணை நாட்டு வரலாற்றில் தொடர்ச்சியாக பல்லவர் காலத்தில் பெண்ணை நாடு எப்படி இருந்தது என்ற போன்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கலாம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.